ஆக்சுவலாக அந்த நியூஸை பற்றி தெரியாதுண்ணா. என்ன இன்டர்வியூ எடுக்கிறப்ப ரிப்போர்ட்டர் சொன்னாங்க என்ன கொலை சாதி சம்மந்தப்பட்ட கொலையாக இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன சமுதாயம் இவங்க என்ன சமுதாயம் கேட்டுக்கிட்டு இது பொது கருத்து சொன்னேன்னா பொது கருத்தில் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா? அந்த காதல் திருமணம் செஞ்சவங்க முன்கூடியே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்திருந்தாங்கன்னா 2 பக்கமும் இழப்புகளை தடுத்திருக்கலாம்னு சொன்னேன். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. காதல் என்பது ஒரு இயற்கையான உணர்வுங்க. பசியோர மாதிரி தான் காதல் ஒரு உணர்வுங்க. என்னுடைய சொந்த சமூகத்தை பார்த்தா நான் காதலிப்பேன், என்னுடைய மதத்தை பார்த்தா காதலிப்பேன். ஜாதி படுகொலைக்கு நான் சப்போர்ட் பண்ணவே கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கங்க சார். இவ்வளவு நாள் பெத்தவங்களுக்கு தெரியாதா யாரை கல்யாணம் பண்ணணும் யாரை பண்ணி வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டே பண்ணலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? 18 வயது நான் அடைந்தால் யார் இந்த நாட்டிற்கு பிரதமர், யார் இந்த நாட்டுக்கு முதல்வர், யார் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை துணை யார் எடுக்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கு.